இன்றைக்கும் நான் என்னுடைய அபிப்பிராயப்படி செல்ல சென்னது நீங்கள் எந்த நேரம் போனாலும் என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் இந்த அர்ச்சனையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெண்டா கடவுளுக்கு ஒரு புரோக்கர் இல்லைன்னு என்ற கொள்கை. நாங்கள் டிக்கெட்டை கொடுத்தோன்னே என்ன பேர் வாய்க்கில் வேறு தெரியாது சொல்லிக்கொண்டே போகலாம். அதை நான் இப்போ வந்து வச்சு பார்க்கலாம். இவ்வளோ காலம் பிடிச்சிருக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு. இப்படி ஒரு அற்புதமான கோயில் எந்த வாழ்க்கையிலும் திறமை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கும் ஓடி ஓடி வாரது முருகா உண்டு. நான் நம்பி வரேன், நீ என்னை கைவிடையில அப்படியே என்னோட உயிரோடு இருக்கும் வரை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீண்ட நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு போகணும் என்று அந்த ஆசை நிறைவேறலை. இந்த பெண் தான் எனக்கு அந்த 71 வயது நிறைவேறி இருக்குது. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம் மக்களை, என்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களோட அடையாளமான நல்லூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலில் வந்து இந்த பக்த அடியார்கள்கிட்ட அவங்க நல்லூரை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நல்லூர் கந்தசுவாமியை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியான நீங்கள் சொல்லுங்கள், நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு நீங்கள் முதலாக எப்போ வந்தீங்க? எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிறபடியால் நாங்களோ அன்றாடம் வருகிறோம். காலை மாலை இறுதி நாங்களும் வந்து முருகனை நாங்கள் தோளிலே தூக்கி சாமிக்காக கொண்டு இருக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய முருகப்பெருமான் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க 1999 தான் முதலாக உங்களுடைய தந்தையாரோட வந்தீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு அனுபவம், ஒரு உணர்வு ஒன்று வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த குறிப்பாக எங்களுடைய நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கும் எங்களுக்கும் ஒரு சொந்தம் இருக்கிறது. நாங்கள் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு எங்களுடைய சொந்த மரபினராலே கொடிச்சீலையானது நூற்றாண்டு கணக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். நான் பிறந்ததிலிருந்தே வந்தோன்று. பிறந்ததில்லை, அதான் எத்தனையாவது வயசுல நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்க? கை குழந்தையிலிருந்தே குழந்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தோமா நீங்கள் கோயிலுக்கு வரும்போது ஒரு அனுபவம் ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? இந்த கோயிலுக்குள்ள மிதிக்கும் போது ஒரு ஆன்மீக அனுபவம் வந்திருக்கு. அந்த அனுபவம் இன்னும் உங்களுக்கு இருக்கா, இல்லாட்டி அது உங்களுக்கு அதிகமாகி இருக்கா? அதுல உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு முருகன் மீது நம்பிக்கை அதிகரித்து. அப்ப நீங்க வந்து எனக்கு கணக்க முருகன் செய்திருக்கிறார். இந்த முருகன் நிறைய அற்புதம் செஞ்சிருக்காருன்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, நாங்க இருக்கிறது ஆவரங்கால். ஓகே. ஆவரங்காலுக்கு இங்க இருந்து வரைக்குள்ள யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்தா முருகன்கிட்ட வந்து போகணும் போல இருக்கு. அதாவது ஈழத்தமிழர்களுடைய அடையாளம்னே நாங்க சொல்லலாம் இல்லையா? முருகன் எப்படி நம்பினார் கைவிட மாட்டார் போல முருகன் நம்பி கும்பிட்டால் எப்பவும் வெறும் பாசத்தோட எங்களை பார்ப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நிறைய செய்திருக்கிறார் முருகன். எனக்கு முருகன் அதை அந்த அரோகரா ஒளி முருகனை இன்னும் மெருகூட்ட செய்கிறார் இல்லையாமா? சக்தி வாய்ந்த இடம் என்று தான் அந்த காலத்தில் எங்களோட அனுபவத்தை தெரியுது. நான் என்னை பொறுத்தவரை நான் வைப்ரேஷன் தான் மற்றபடி இந்த இடங்களில் தெரிஞ்சாங்க. நாங்கள் நினைச்ச மாதிரி சுவாமியை வடிவாக கும்பிடுற அளவுக்கு கண்டு இல்லை. சிலம் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வேலிட்டு தான் வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. நம்ம என்னென்னா எங்கட முறை ஆகமுறை என்று என்னென்ன எங்களுக்கு தெரியலை. இப்போ சில இடங்கள் இந்தியாவிலெல்லாம் நல்ல அந்த ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்கும். அந்த மூலஸ்தானம் இந்தியா அப்படி தான், அது ஒரு மரபொரு மாதிரி தான் இருக்கும். மற்றபடி தெரியாது மெச்சோட இந்த டைமுக்கு கல்வி அந்த மாதிரி சட்டங்கள் ஆக்களை அது இந்த இதால் வாழ்ந்து இப்போ ஓடி பாருங்க போய் சங்கிலி போட்டிருக்கு நம்மளுக்குள்ள. என்னதுக்கும் தெரியாது. அது அதில் அங்கே அந்த கரையோட காத்தடிக்கு யாரும் வந்து இந்த உட்காந்து கும்பிட வலிக்கிட்டா இதில் இருக்கப்படா சரியா சங்கிலி போட்டிருக்கான்னு இந்த ரூல்ஸை கொஞ்சம் ரூல்ஸ் உள்ளோட மாதிரி தான் இருக்குது. அதோடைய வைப்ரேஷன் இருக்குது. அந்த வைப்ரேஷனை நாடித்தான் மற்ற யாரோ சொல்லி சமாதி ஒன்று பின்னுக்கு இருக்கிறது தான் அநேகமாக எல்லாருடைய ஒரு அபிப்பிராயம். அந்த பின்னுக்கு அடிக்கு ஒரு சமாதி அதுலேருந்து ஏற்பட்டு மக்களுக்கு அனுபவங்கள் இருக்கும். ஒவ்வொரு நம்பிக்கையில் வரலாம். நாங்கள் அனுபவம்ன்றது இதில் வைப்ரேஷனுக்காக வந்து போகிறோம். நீங்கள் வந்து முதலாக எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாங்க? எத்தனையாம் ஆண்டு வந்து ஞாபகம் இருக்கா? நினைக்கிறேன் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 50 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. அப்போ வரும்போது நீங்கள் என்ன ஒரு ஃபீல் பண்ணுனீங்க? அந்த ஃபீலிங் இப்போவும் உங்களுக்கு இருக்கா? அந்த ஃபீலிங்கெல்லாம் குறையத்தான் போகுது. ஆனால் அப்போ ஒரு ஆள் இருந்தவர் நிர்வாகத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தவர். அப்போ கொஞ்சம் ஓப்பனாக கொஞ்சம் கோயில் போய் வரக்கூடிய இப்போ டைமிங் நிச்சயம் ஆக்களை கலைக்கிறது. இப்போ ஒரு
10 மணியோட போய் பூட்டு கதை பூட்டு போகிறோம் போங்க அப்போ அந்த காலத்துல வந்து அந்த இது அந்த இருக்கு இல்லை அவ்வளோ இருக்கு. அப்போ அந்த நேரம் வந்து நாங்கள் வேண்டிய நேரம் கோயிலுக்கு வந்து வேண்டிய நேரம் இப்போ இருக்கிற நிலைமையில கோவில்ன்றது நான் என்ன பொறுத்தவரை செல்ல சின்னதியான் ஒரு இந்த கோயில நானும் இப்போ இந்தியாவில் 27 வருஷம் இருந்தேன் நான். இந்த இதுக்குள்ள போய் 27 வருஷத்தில் திருச்செந்தூர் அது இது நியமான கோயில்கள் பார்த்துருக்கேன். மதுரை மீனா எல்லாம் எங்கே போனாலும் அங்கேயும் அந்த பூட்டுறது அடித்து பூட்டுற டைம் 1 மணி என்றால் பூட்டிடுறேன். இன்றைக்கும் நான் என்னுடைய அபிப்பிராயப்படி செல்ல சென்னது நீங்கள் எந்த நேரம் போனாலும் தரிசிக்கலாம். சிறப்பு விடணும் கட்டப்பட போய்த்தாலும் திறந்து விடணும். சாப்பாடு அன்னதானங்கள் அது ஒரு கடும் ரூல்ஸும் இல்லை. அங்கே தங்களோட பல்ல பூசப்பட்டவங்க அது ஒரு சுதந்திரமான கோவில். நல்ல வைப்ரேஷன் பரவாயில்ல வைப்ரேஷன் இருக்குது. 2 நாளைக்கு ஆசையை நிறைவேற்றும் விதமாக இந்த 71 வயதே இந்த நல்லூர் முருகனை நோக்கி வந்திருக்கிறேன். 2 நாள் ஆசை இந்த கோயிலுக்கு போகணும் என்று அந்த ஆசை நிறைவேறலை. இந்த பெண் தான் எனக்கு அந்த 71 வயது நிறைவேறி இருக்குது. இந்த காலையில் வந்து நாங்கள் வந்து கோயில் முழுக்க சுற்றி பார்த்து வணங்க வேண்டிய இடமெல்லாம் வணங்கி இப்போ எல்லா இதையும் வணங்கி விட்டு சாப்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு விட்டு இந்த மரத்தைகளை இழைப்பார். ஓகே ஐயா சொல்லியிருந்தீங்க நிறைய நாளாக வரணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து இந்த நல்லூர் கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வேண்டு எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு முருகன், உண்மையான ஒரு அருள் சக்தியை கூடிய முருகன் எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நோக்கத்தில் நானும் வணங்கணும் இருந்து இந்த பயணம் தான் எனக்கு நிறைவேறி இருக்குது. அதை விட்டு நான் சரியான மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி இந்த கோயிலோட உங்களோட இணைப்பு என்ன மாதிரின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வாருங்க. இந்த கோயில் உங்களோட வாழ்க்கை ஒரு அனுபவமாகவே மாறிடுச்சு. இதே மாதிரி உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இந்த எனக்கு முருகனை விட்டா வேறு எதுவுமே இல்லை. முருகனை விட்டா வேறு எதுவுமே இல்லை. முருகன் தான் எனக்கு துணை. புரியுது. வேறு யாருமே இல்லை எனக்கு. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை முருகன் மீது மட்டுமே, வேறு எதுவுமே எனக்கு இல்லை. சரிதான். முழுமுதற் தமிழ் கடவுள் முருகன் தான். எல்லாம் இன்றைக்கும் ஓடி வாரது முருகா உண்டு. நான் நம்பி வரேன். நீ என்னை கைவிடையில் அப்படியே என்னை நடுகயிறு உயிரோடு இருக்கும் வரை நீ பாதுகாத்து கொள்ள வேணும். என்னையும் என்ன குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ள வேணும். உன்னை விட வேறு யாருமே இல்லை எனக்கு முருகா. சரிதான். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது முருகன் தான் என் குடும்பம் தான் முருகன். பல புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் தங்களுடைய விடுமுறைகளை கூட ஒதுக்கி வைத்து நல்லூர் கந்தசாமி திருவிழா காலங்களில் விடுமுறைகளை பெற்று வருவது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. இது வந்து இந்த கோயில் வந்து ஒரு ஈழத்தமிழர்களுடைய அடையாளம்னே சொல்லலாம் இல்லை? நிச்சயமாக. இது வட மாகாணம், குறிப்பாக யாழ் மாநகரத்தில் இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய அடையாளம். நிச்சயமாக பாரம்பரியங்கள் கலாச்சாரங்கள் பேணப்பட வேண்டும். அவருடைய சட்ட முறைகளுக்கு அமைவாக இந்த ஆலயத்திலே ஆன்மீக ரீதியாக வழிபடக்கூடிய வகையிலே பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றது. அதே மாதிரியே நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க வைப்ரேஷன்னு? இப்போ நாங்கள் வந்து குடும்பத்தில் வந்து 1008 பிரச்சனைகள் இருக்கும், கோயிலில் வந்தோன்னா ஒரு மன அமைதியான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஒரு வைப்ரேஷன் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு மன அமைதி தர இடமா? மன அமைதி என்றது கிடைக்கலாம் என்ற நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணத்தான் வர்றோம். சில விட இந்த பக்தி மயத்தாலேயும் ஒரு எல்லா இடமும் பக்தியாக கும்பிடுறதாலேயும் இது இருக்கலாம், மன அமைதி பெறலாம். ஒரு அதே மாதிரியே இந்த திருவிழா உங்களுடைய கருத்து என்ன? திருவிழா பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திருவிழாக்கு நான் இந்த வர்றே இல்லை. தேர் என்ற இடத்துல கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். எல்லாரும் அந்த நேரத்தில் எல்லாரும் வருவாரா பக்தி மயமாக சில ஷாப்பிங் மாதிரி சிலங்கள் அந்த அதோட போகிற மாதிரி இருக்கு. அதே நேரம் ஐயா சொன்னீங்க எல்லாருமே அரோகரா சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 1000-2000 பேர் பக்தர்கள் சேர்ந்து ஒரே நேரத்தில் அரோகரா சொல்லும் போது அது வேறு அப்படி குறைவு தானே. இப்போ முந்தின மாதிரி இல்லை. அந்த காலத்தில் இருந்துருக்குது. இப்போ செல்ல சென்னையில் கூட இப்போ குறைவு. முந்தி செல்ல சென்னை போனால் எந்த நேரம் சென்னை தான் சொல்லுவாங்க. அரோகரா சொல்கிறது மடிக்கிறது. இப்போ அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. குறைவு தான். இந்த தீபங்காட்டுக்கு அரோகரா நிலம் எல்லாமே ஓரளவு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் இந்த கோயிலில் வந்து அந்த அர்ச்சனை டிக்கெட் வந்து ஒரே விலையில் இருக்கு. அது கொண்டறியினம். என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் இந்த அர்ச்சனையை ஏற்றுக்கொள்வது இல்லை. அது மாதிரி ஏனெண்டா கடவுளுக்கு ஒரு புரோக்கர் தேவையில்லைன்னு என்ற கொள்கை. சரிதானே. அதுவும் இப்போ அந்த காலங்களில் எல்லாம் முந்தின காலங்களில் வந்து கோயில் ஐயர் தொடர்பு இருக்குது. உங்களுக்கும் ஐயர் உங்களை கொண்டு அப்படி சோமில் விசாரிச்சுட்டு நீங்கள் அர்ச்சனைன்னு சொன்னால் ஒரு விசுவாசமாக செய்வார் ஐயர். அங்கே மூலஸ்தானத்தில் போய் உங்களோட பேரை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி செய்வார். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் வேணா டிக்கெட்டை வேண்டி டிக்கெட்லேயே நடக்கும். பிரதான தீபத்தை காட்டுவாங்க. அந்த அப்படி அது இப்போ இருக்காது. இப்போ இங்கே
அந்த இதில் உடனே நாங்கள் டிக்கெட்டை கொடுத்தோன்னே என்ன பேர் வாய்க்கில் வேறு தெரியாது சொல்லிக்கொண்டே போவினோம். அப்படி அதில் நான் பொதுவாக அதில் அபிப்பிராயத்தில் இல்லை. நாங்கள் எங்களை விருப்பத்தை வேண்டி கும்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி ஐயா நீங்கள் சொன்னீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னீங்க. அப்போ வந்து மக்கள்கிட்ட பக்தி வந்து அதிகமாக இருந்ததா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இது வந்து குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? பக்தி அப்போ தேவைகள் அவ்வளோ பெருசாக இருக்கே இல்லை. இருக்காமல் இருந்தும் பக்தியோட மக்கள் தங்களுடைய இது ஒரு குலதெய்வமாக வந்தேன். இப்போ தேவைகள் கூடியிருந்தாலும் இப்போ இந்த ஜெனரேஷன் மாறிட்டு தானே என்ன ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. இப்போ லண்டனுக்கு இங்கே வெளிநாட்டினக்காரெல்லாம் வந்திருக்க போகணும் திருவிழாக்கள் அப்படி. அதில் ஒரு பக்தி என்ற இல்லாமல் போகாது. இருக்கத்தான் செய்யுது, பக்தி இருக்கத்தான் செய்யுது. அடுத்த சூழ்நிலை அது பக்தி உண்டாகத்தான் செய்யும். எப்படி இதில் வந்து ஆக்கள் வேடிக்கையை பார்த்து கொண்டு அப்படி ஒன்று இருக்காங்க. அப்போ இப்போ 100 பேர் வந்தாலும் அதில் ஒரு 75 பேருக்கு சரி பக்தி இருக்கும். 75 60% இருக்க மக்கள் பக்தி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி அந்த ஆசை நிறைவேறின தருணம் வந்து எப்படி இருக்குது? நீங்கள் உள்ளே போய் முருகனை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த கோயிலை இப்படி ஒரு கோயிலை இங்கே இருக்குதாண்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த கோயிலை கட்ட எத்தனை ஆண்டு பிடிச்சிதாண்டு மனதுக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. எத்தனை ஆண்டுகள் பிடிச்சிருக்க வேண்டிய ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை நான் இப்போ வந்து வச்சு பார்க்கல எவ்வளோ காலம் பிடிச்சிருக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு. இப்படி ஒரு அற்புதமான கோயில் எந்த வாழ்க்கையிலும் திறமை நான் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய அனுபவம் அப்படி இருக்குது? மனநிலை அங்கே இருந்து அங்கே அதை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் வந்து நிம்மதியாக தான் இருக்குது. அதே மாதிரியா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து என்ன சொல்றது, இந்த முருகர் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது சரி முருகருடைய அற்புதங்கள் நடந்திருக்கா? இல்லாட்டி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது கடவுள் மூலமாக அற்புதங்கள் நடந்திருக்கு? எனக்கு நடந்துக்குது. நான் தான் சொல்கிறேன். நான் இப்போ நீண்ட காலமாக இப்போ எனக்கு 71 வயது. இந்த நல்லூரை நோக்கி வரேன் முருகன் வனங்கள் வந்து நினைச்சிருந்தால் தடப்பட்டே கொண்டு இருந்தது. ஆனால் இந்த முறை போகணும், கட்டாயம் போகணும் ஒரு எண்ணத்திற்கு வந்திருக்கிறேன். அது ஒரு அற்புதம். நான் முருகன் ஒரு அழைப்பு தான் நான் நினைக்கிறேன். நிறைய நாளைக்கு பிறகு முருகன் இப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி நேரத்துக்கு வாங்க வந்து வளங்கள் அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு வந்து நம்மளுடைய இது மட்டும் காண முயற்சி காண அவர்களுடைய அருளும் வேணும் அப்படின்னு சொல்றீங்களே. சரி, அப்ப நீங்கள் தொடர்ந்து இதுக்கு பிறகு தொடர்ந்து வார ஐடியா இருக்கா? இந்த முறை இதே மாதிரி செய்ய ஆரோக்கியமாக இருந்தால் அடுத்த வருஷம் இந்த சன்னிதானத்துக்கு வருவோம். ஒரு வணக்கம் அடங்கிடுச்சு. நீங்கள் வந்து தனியாக வந்திருக்கீங்களா? இல்லை, நான் சகோதரியோட இந்த வந்துக்கிறோம். சகோதரங்கள் வந்துக்கிறோம். அது வந்து நம்ம வந்து குடும்பத்தோட போகிறத விட சகோதரங்களோட போகிறது வந்து ஒரு சிறப்பான முக்கியமான காரணம். நம்ம அங்கே போவோம் இந்த முருகன் அருள் அவங்க தான் வந்திருக்கு. அவங்க மூலமாக தான் இங்கே வந்திருக்கீங்க. கூப்பிட்டுருக்காரு. ஆமாம், சரி, அப்படிதான் நினைக்கிறேன். அந்த தரிசனத்தை வந்து நீங்கள் நல்லா அனுபவிச்சிருக்கீங்க. இந்த காலையிலேருந்து கும்பிடுது எல்லா இடம் எல்லாரும் கும்பிடுது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு வந்து உட்காந்து நிம்மதியாக. சரி ஐயா, நன்றி. நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் சஹியுடன். நன்றி, வணக்கம்.